சிங்கப்பூரில் பைனாப்பிள் எப்போதுமே $4 $5 அப்படி தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி போகும்போது $2ன்னு கிடச்சிது. அதனால் சரி வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். எப்போதுமே ஃபுல் பைனாப்பிள் வாங்குறதே கிடையாது, கட் பண்ணி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத தான் வாங்கிட்டு வர்றது. சரி நம்ம ஈஸியாக எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளே கட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரியே கட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கட் பண்ணது தான். ரொம்ப சூப்பராகவே வந்தது. அந்த சுற்றி இருக்க முள்ளெல்லாம் விட்டுட்டு நடுவில் இருக்க அந்த பைனாப்பிளை மட்டும் நல்லா சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்ததுமே இதில் வந்து நம்ம அப்படியே ராவாக சாப்பிட்டோன்னா தொண்டையெல்லாம் கரக்கரன்னு ஒரு மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. அதுக்காக இதில் உப்பு மிளகாத்தூளும் ராவாகவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமும் சாப்பிடுவாங்க. நான் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்றதுனால நான் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நடுவில் உள்ள அந்த தண்டு இருக்குல்ல அதை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒவ்வொன்றும் அப்படியே முழுசாகவும் வச்சுருந்தேன். இப்போ அதுக்கு உப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக ஜீனி பெப்பர் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தூளை சேர்த்துட்டு அது மேலே இந்த பைனாப்பிளை வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு மேலேயும் இந்த மிளகாத்தூள் உப்பை சேர்த்ததை அதுக்குள்ளே மேலே அப்படியே சேர்த்துட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு போத் சைடும் வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு அந்த கனகனப்பு இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது. நம்ம ராவா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ஒரு பீஸுக்கு மேலே சாப்பிட முடியாது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆனுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.